வணக்கம் மக்களே. நம்ம சாட்டை துரைமுருகன் அண்ணன் வந்து நேற்றுக்கு வந்து ஒரு எக்ஸிட் போல் பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. அதை பற்றி இதில் பேசலாம் அப்படின்ட்டு தான். அவர் நிறைய பிடிப்பாரு, 8லேருந்து 10 பிடிப்பாரு, அது 6லேருந்து 10 பிடிப்பாரு, அதிகபட்சம் 18 விழுக்காடு பிடிப்பாரு, 20 விழுக்காடு பிடிப்பாரு அப்படின்னு பெரும்பாலான எல்லா தேசிய ஊடகங்களும் சொன்னது ஒரே கருத்தை. தாவேக்காவிற்கு 18-24 NDTV, CNN நிறைய வீடியோ போட்டிருக்காரு. நம்ம அண்ணன் விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பித்த பிறகு அதில் எனக்கு ஒரு சில கருத்துக்கள் இருக்குது. அதை இதில் வந்து ஷேர் பண்ணணும்னு நான் விரும்புகிறேன். துரைமுருகன் அண்ணன் ஒன்று கேட்டுக்கோங்க. ஆக்சுவலாக வந்து நான் வந்து இதுவரை வந்து நம்ம நாம் தமிழர் நம்ம சீமான் அண்ணன் கட்சி ஆரம்பித்த பிறகு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நான் மட்டும் இல்லை, எங்கள் வீட்டில் இருக்க 4-5 ஓட்டு எல்லாருமே வந்து அவங்களுக்கு தான் போட்டுட்டு இருந்தோம். அண்ணனுடைய பேச்சு எல்லாமே வந்து நம்மளுக்கு பிடிக்கும். தமிழ் தேசியம்னு பேசினார், கனிமவள கொள்ளையை பற்றி பேசினார், நம்ம தண்ணியை பாதுகாக்கணும், எல்லாத்தையும் பாதுகாக்கணும், எல்லாமே கருத்துக்கள் நல்லா தான் இருந்தது. ஆனால் இப்போ நம்ம அண்ணன் விஜய் அண்ணன் கட்சி ஆரம்பித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆக்சுவலாக வந்து உங்களுடைய கட்சிக்கு பேசினதை விட ஆக்சுவலாக வந்து விஜய் அண்ணனுடைய பர்சனல் அட்டாக், இல்லை அவருடைய பர்சனல் ஃபேமிலியை பற்றி பேசுகிறது, இல்லை சினிமாலேருந்து வந்து எப்படி இப்படி ஆகலாம் அப்படின்றது. சினிமாலேருந்து எத்தனையோ பேர் வந்திருக்காங்க, அவங்களெல்லாம் விட்டுட்டீங்க. ஆனால் இவரை மாத்திரம் வந்து அவரையே பிடிச்சி வந்து நீங்கள் வந்து தொங்கிட்டு இருக்கீங்க. எனக்கு என்ன பிரச்சனைன்னு புரியதில்லை. ஆக்சுவலாக இந்த இதில் வந்து நீங்கள் வந்து விஜய்க்கு பேசினதை விட உங்கள் கட்சிக்கு பேசினது ரொம்ப குறைவு. உங்கள் கட்சியோட வேட்பாளரை பற்றி ஒவ்வொரு இதுலையும் பேசியிருந்தீங்கன்னா ஆக்சுவலாக உங்கள் கட்சி இன்னும் நிறையவே வந்து ஓட்டு வாங்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. கண்டிப்பாக பாருங்கள், நீங்கள் லாஸ்ட் டைம் வந்து 8% எடுத்தீங்க. இந்த வாட்டி 8%லேருந்து நீங்கள் வந்து 2-3% எடுத்தாலே ஜாஸ்தி. இது வந்து எப்படின்னாக்கா கழுத தெரிஞ்சு கட்டர்பாச்சின்ற கதையாகி போச்சு. அதனால் வந்து நம்மளுக்கு வந்து அரசியல் நாகரிகம்னு ஒன்று இருக்குது. அவருடைய கொள்கையை எதிருங்க, கொள்கையை இது பண்ணுங்க. எக்ஸிட் போலில் வந்து அவரோட இது இல்லை, அவரே எக்ஸிட் ஆகிட்டாரா, கட்சியே எக்ஸிட் ஆகிடுச்சா, இது மாதிரிலாம் பேசுகிறது வந்து ஒரு அரசியல் நாகரிகம் கிடையாது. அவருடைய கொள்கையை பற்றி விமர்சிங்க. அவர் வந்து என்னென்ன பண்ண போறன்றது மக்களுக்கு சொல்லியிருக்காரு. நீங்கள் அப்படி என்ன சொல்லி நீங்கள் இது பண்ணியிருக்கீங்க? ஒன்றுமே கிடையாது. உங்கள் கட்சி வேட்பாளர் போட்டதுக்கப்புறம் வந்து நீங்கள் என்ன உங்கள் கட்சி வேட்பாளர்களை பற்றி நீங்கள் வந்து பேசியிருக்கீங்க? அதை மாதிரி பேசுங்க. அது மாதிரி பேசுனீங்கன்னா உங்கள் கட்சி வளரும், அடுத்த கட்டத்தை வந்து நீங்கள் நோக்கி மூவ் பண்ணலாம். அதனால் தயவுசெய்து சொல்கிறேன், இனிமேல் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு பர்சனல் அட்டாக்கு இது மாதிரி பேசுகிறத தவிர்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். நன்றி, வணக்கம்.